இப்படி அழறத முதல்ல நிறுத்து. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். நிஷா, சின்ன மாமி சொல்றது உண்மைதான். வெளியே எல்லாருமே சோகமா இருக்காங்க. அப்புறம் இஷான் கூட இன்னும் கேக்கு வெட்டாம இருக்கான். அண்ணே, சோனாக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல இஷான், சோனா எந்த தப்பு பண்ணல. நான் தான் அவளை தேவையில்லாம. இல்ல அண்ணே, நடந்தது தப்புதான். அதுக்கு அவ மட்டும் காரணம் இல்ல, நாங்க எல்லாருமே தான். நீங்க மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கிறத நாங்க யாருமே புரிஞ்சுக்கல அண்ணே. உங்களால முடிஞ்ச எங்களை மன்னிங்க. இல்ல இஷான், நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நிஷா, என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படிலாம் இல்லை நீ, இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை. நான் எது நினைச்ச வருத்தப்படுறேன்னா, இந்த வீட்டுல இருக்கிற யாருடைய துக்கத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியல. உங்க மனசுல இருக்கிற சோகத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இவரு எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஜாலியா இருக்காரு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா மனசை விட்டு அழணும்னு நினைக்கிறப்போ இவரு கண்ணுக்கு நான் பலவீனமானவனாவும் சின்னவனாவும் தான் இருக்கேன். எதுக்காக நான் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க சொல்லுங்கண்ணா. ஏன்? போதும் இஷான், சும்மாரு. நீயும் அழ ஆரம்பிக்காத. பேசினதெல்லாம் போதும். இப்பதான் அவளை சமாதானப்படுத்திருக்க. நாம தான் இப்ப நிஷாவுக்கு ஆறுதலா இருக்கணும் இஷான். போதும் இஷான், இனிமே நம்ம யாரும் அழக்கூடாது. வாங்க, நம்ம எல்லாருமா போய் கேக் வெட்டலாம். அதெல்லாம் வேணாம் நீ. இதை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா என்னால கேக் வெட்ட முடியாது. எனக்கு கோவம் வரதுக்கு காரணம், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் கூட யாருக்கும் நம்ம கிட்ட சொல்லணும்னு தோணலையே. அந்த பொண்ணு தனியா ஒரு ரூம்ல உட்காந்து துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம யாருக்கும் அது தெரியல. ஆலோக், நீங்க கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. சுகானா என்ன பண்ண போறாளோ தெரியல. சரியாயிடும். ராணி, டோன்ட் வரி. அக்காவை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அவளுக்கு எவ்வளவு வேகமா கோவம் வருதோ அதே வேகத்துல அந்த கோவம் போயிடும். நீ சொல்றது உண்மைதாமா சஞ்சனா. இந்த நேரத்துல நாம நிஷாவுக்கு தான் ஆறுதலா இருக்கணும். நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நிஷா, நிஷா இப்ப நல்லாதான் இருக்கா. தயவு செஞ்சு யாரும் இவ்வளவு திட்டாதீங்க. சாரி அங்கிள், நான் சுகானா. மன்னிப்பு கேட்காதம்மா, வேண்டாம். பரவாயில்ல, நீ எதை பத்தியும் கவலையப்படாத. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு இலேஷ், நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட தெரியும். யூ மஸ்ட் மீட் ஹிம். ஆமா, நம்ம சுகானாவை காணோம். அவ ரூம்ல இருக்கா. நீங்க எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். அதனால நானும் சஞ்சுவும் கிளம்புறோம். இல்ல இல்ல, என்ன சம்பந்தி, நீங்க எப்படி அப்படியே கிளம்ப முடியும்? கேக் வெட்டலதான், ஆனா சாப்பாடு ரெடியா இருக்குல்ல, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லைங்க, இருக்கட்டும் ப்ளீஸ். அப்படி இல்ல சம்பந்தி, ப்ளீஸ் சாப்பாட்டை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. இங்க பாத்தீங்களா, நிஷா கூட வந்துட்டா. என்ன, சுகானா தான் இன்னும் வரல. அவளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நான் போய் சுகானாவை கூட்டிட்டு வரேன். அவ ரூம்ல தானே இருக்கா. வேண்டாம் வேண்டாம் நீ,
இப்போ வேண்டாம், இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். நான் போய் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். அப்புறம் அங்கிள் ப்ளீஸ், நீங்களும் சஞ்சனா சாப்பிட்டு தான் போகணும். ஆமா, இத பாருங்க சம்பந்தி, நீங்க சாப்பிட்டாதான் இங்கிருந்து போக விடுவோம். நீங்க சாப்பிடலன்னா என்ன பட்டினி போட்டுருவாங்க. This is the spirit. This is the reason I love this family. எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க, let's go. Come on. வாங்க. How could they do this to me? நீயும் சுகானா கீழே இறங்கி வரல. நிஷானி கூட வெளியே வந்தாங்க. எல்லாருமே கேக் வெட்ட ஆசையா இருந்தாங்க. நீ மட்டும் கீழே வந்திருந்தா பிரச்சனை அப்பவே முடிச்சிருக்கும். பெரியம்மாவுடைய வார்த்தைக்கு கூட நீ எந்த மரியாதையும் கொடுக்கலன்னா? நீ என்ன ப்ளேம் பண்றியா? என்ன கீழே அவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்காங்க, அப்படி இருந்தா நீ என்ன ப்ளேம் பண்றியா? ஆனா எனக்கு தெரியும் உன் மனசு ரொம்ப புண்பட்டிருக்க. நிஷானி அந்த அளவுக்கு உன்னை திட்டினாங்க, தப்பு உன் மேல இல்ல. அதே மாதிரி அண்ணி மேலே எந்த தப்பு இல்லை சுகானா. எல்லாம் நம்மளோட நேரம் தான். சுகானா, இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் இலேஷனா அப்புறம் நிஷானியை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நம்மளுடைய துக்கத்துல, நம்மளுடைய சோகத்துல அவங்க நமக்கு துணையா இருந்தாங்கல்ல. இப்ப அவங்க கஷ்டத்துல இருந்து நாம தான் அவங்களை வெளியே கொண்டு வரணும். ஆனா நீ தான் எப்போ நிஷானி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, பெரியம்மா கூட இருக்க. ஒரு வாட்டியாவது நீ அவங்களுக்குள்ள இருக்கிற வலியை நீ உணர்ந்திருக்கியா? அவங்க படுற கஷ்டத்தை நீ புரிஞ்சிட்டு இருக்கியா சுகானா? சொல்லு சுகானா. நிஷாவை பத்தி எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. புரியுதா புரியலையா? ஆனா அதுக்காக சுகானா மேல பழி போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ப்ளீஸ் இந்தர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுஹானாவுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சுஹானா சுஹானான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யார் இப்ப சுகானா சுகானா நீங்க சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் இஷ்டத்துக்கு வளர்ற? என்ன காயத்ரி, இந்த வீட்ல எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுது காயத்ரி. என்னால இந்த விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். இந்த வீட்டு மேல யார் கண்ணும் பட்டிருக்கு. நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்து மேல நிச்சயமா யார் கண்ணும் பட்டிருக்கு. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. நிஷா சுகானா மேல இருந்த கோபத்துல ஏதோ கொஞ்சம் பேசிட்டா. நிஷாவோட கஷ்டத்தை ரஜினியால பாத்துட்டு இருக்க முடியல. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள 4 பாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுக்கொண்ணு இடிச்சா சத்தம் வரத்தான் செய்யும். இப்போ நேத்து விஷயத்தையே எடுத்துக்கங்க. நேத்துக்கே நீங்க பாத்தீங்கல்ல, இதே ரஜினியே இதே நிஷா வந்தா நடுராத்திரி இஷானோட ரூமுக்கு போனாங்க, போய் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாங்கல்ல.
நம்ம குடும்பத்து மேல யாருங்க கண்ணு வைக்க போறாங்க? காயத்ரி, கண்ணு பட்டது உண்மைதான். கண்ணு பட்டிருக்கு. அவ இந்த ஊருக்கு திரும்ப வந்ததுலேருந்து இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் போய்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சோகம் இந்த வீட்டை சூழ்ந்துகிட்டே இருக்கு. நீங்க யார பத்தி சொல்றீங்க? உன் புள்ள ஈஸ்வர பத்தி தான். ராத்திரி பகல் அவனுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கல்ல. ஈஸ்வரா? ஈஸ்வரா? நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் அவனையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வர் தான் வந்து நிஷா கிட்ட சுகானாவை பத்தி கத்துன்னு சொன்னானா? ரஜினி அப்படி சத்தம் போட வச்சது ஈஸ்வர் தானா? ஏங்க தேவையில்லாம ஈஸ்வர் மேல பழிய போடுறீங்க? உன் மனசு புண்பட்டுடுச்சா? அவன் நீ பெத்த புள்ளதானே. இங்க பாருங்க, ஈஸ்வர் செஞ்சது தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன்றல்ல. நம்மள பொறுத்த வரைக்கும் அவன் குற்றவாளி தான். ஆனா அதுக்காக இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவனை தான் காரணம் சொல்ல முடியுமா? அவன் இப்போ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? உடம்புக்கு முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உடம்புக்கு முடியலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் இங்க வந்தானா இல்ல அவனை பார்க்க நீ போனீங்க? அவனே இங்க வரல, நானும் அங்க போல. இது உங்க மேல சத்தியம். அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம். நான் பெத்தவங்க. ஒரு பெத்தவளோட மனசை உங்களால எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? நான் எப்பெல்லாம் அந்த ஈஸ்வர பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ எனக்கு ஓன் ஞாபகமோ ஏன் ஞாபகமோ வர்றதே கிடையாது. எனக்கு அந்த நேரத்துல ஷைலஜா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? அப்பா எங்க அப்பா எங்கன்னு இந்தரோ அப்பர்னாவும் அழுவாங்களே, அவங்க தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. அதை தவிர எதுவும் கண்ணுக்கு தெரியாது. இந்தர் ப்ளீஸ். ஆமா, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? திடீர்னு நீ அந்த அளவுக்கு சுகானாவை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நிஷாவை பத்தி எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. புரியுதா புரியலையா? ஆனா அதுக்காக சுகானா மேல பழி போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ப்ளீஸ் இந்தர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுஹானாவுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சுஹானா சுஹானான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யார் இப்ப சுகானா சுகானா நீங்க சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் உன் இஷ்டத்துக்கு வளர்ற? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஸ்வீட்டி தூங்குறால. சுகானா உன்னை அப்படி என்ன பண்ணிட்டா? உன் கோவம் மொத்தத்தையும் பாவம் அந்த சின்ன பொண்ணு மேல கொட்டிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை இல்லை. இது தினம் இப்படிதான் ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யார கேட்டாலும் அவங்களுக்கு சுஹானாவை பத்தி தான் கவலை இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் சுஹானா தான். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சுஹானாவோட பேரை தான் சொல்லுது. ஏன் நாங்களே இந்த வீட்டுல இல்லையா? எங்களுக்கு மரியாதை மதிப்பு எதுவும் இல்லையா? உனக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னு சொன்னது யாரு? எங்களுக்கும் ஆசா பாசங்கள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. எங்க மனசு புண்படும், எங்களுக்கும் வலி ஏற்படும். ஏன் இந்த வீட்டுல எங்களை மட்டும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப யார் உன்னை இந்த வீட்டுல மதிக்கிறது இல்லைன்னு சொல்ற? இங்க பாரு, நான் சுகுணாவை பத்தி தானே கேட்டேன். அவ என்ன பண்ணா? ஏன் அவன் மேல அவ்வளவு கோவம்? அத பத்தி சொல்லு. சுஹானா எதுவுமே பண்ணலையாங்க. கொஞ்சம் நிதானமா நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். சுஹானா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த வீட்டுல 2 குடும்பம் நடக்குது. ஒரு குடும்பத்துல நாம அத்தனை பேரும் இருக்கோம். அந்த இன்னொரு குடும்பத்துல அந்த சுஹானா மட்டும்தான் இருக்கா. அந்த வீட்டுல நாம எல்லாரும் ஒரு பர்னிச்சர் மாதிரி அலங்கார பொருளா அவளை சுத்தி இருக்கோம். நாங்க ஏதாவது சொன்னா எங்க கிட்ட அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாம ஏதோ பேசிட்டா அப்படின்னு சொல்லி எங்க வாயை அடிச்சிடுங்க. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி? எத்தனை நாளைக்கு? இந்த அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. அவ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. எவ்வளவு நாளைக்கு தான் அவ பண்ற தவறுகளை கண்டுக்காம இருக்க முடியும் சொல்லுங்க? என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் சுஹானா இந்த வீட்டு மருமகளா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருக்காளா சொல்லுங்க? உட்காருங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சினா இந்த வீடு மொத்தமா அழிஞ்சு போயிடும். நான் உண்மையை தான் சொல்றேன். நாம எல்லாரும் இத்தனை வருஷங்களா இந்த வீட்டுல ஒத்துமையா சந்தோஷமா ஒரே கூரை கடியில வாழ்ந்துட்டு எனக்கு அது தெரியும். அதுதான் நானும் ஆசைப்படுறேன்.
ஆனா எப்படி? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சுஹானாவோட தவறுகளை கண்டுக்காம விட போற சொல்லுங்க? ஏதாவது ஒரு கட்டத்துல தடுக்கணும்ல. இல்லனா அவ செய்யற தவறுகள் அவளுக்கே தெரியாம போயிடும். அம்மா தூங்கு 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 செல்லம், தூங்கு, படுத்துக்க. தூங்குமா, தூங்குமா. சுகானா எங்க? அவ எங்க போனானே தெரியல. காலையில இருந்து ஆளே காணோம். ஆமா, அவ எங்க போனா தெரியல. கீழே தான் எங்கேயாவது இருப்பா. கீழே அவ இல்லையே. கீழே ஹால்லயும் இல்ல, தாத்தாவோட ரூம்லயும் இல்லையே. நிச்சயமா அவ பெரியம்மா ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இஷான், பெரிய மாமி ரூம்ல கூட சுகானா இல்ல. ராணி, ராணி, எல்லாரும் ஒன்னா வாழணும்னா அதுக்கு முதல்ல தைரியம்னு ஒண்ணு வேணும். அம்மாவை பாரு, சித்திய பாரு, ராதா அத்தைய பாரு. இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள குறை சொல்லி நீ பாத்திருக்கியா ராணி? அவங்க 3 பேரும் இத்தனை வருஷங்களா ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை பாத்தியா? ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க ராணி. அதுக்காக அவங்க 3 பேரும் கடவுள்னு அர்த்தம் இல்ல. நம்மள மாதிரி மனுஷங்க தான், நம்மள மாதிரி தவறுகளும் செய்யறாங்க. ஆனா இதுவரைக்கும் எப்போவாது அம்மா சித்தியோட சண்டை போட்டு நீ பாத்திருக்கியா? இல்ல ராணு சித்தி ராதாத்த மேல கோவப்பட்டு எப்போவாது நீ பாத்திருக்கியா? இல்ல ராணி. ராணி, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. ஒரு வீட்டு மூத்த மருமகளா உனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல, நீயும் தைரியமா இருக்கணும் ராணி. இந்த குடும்பத்தை நீதான் ஒத்துமையா வச்சுக்கணும். புரியுதா? உன்னோட அன்பால வழி நடத்தணும். இந்த குடும்பத்தை ஒத்துமையா கட்டி வச்சுக்கோ. அம்மா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். நான் அம்மா மாதிரி ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆமா ராணி. நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா சுஹானா சின்ன அத்தை மாதிரியும் இல்ல, ராதா அத்தை மாதிரியும் இல்லையே. நிஷா, நிஷா, விடிஞ்சிருச்சு பாரு. இன்னும் நீ தூங்கவே இல்லையா? நிஷா, நீ ஏன் இப்படி பண்ற? ஒரு சின்ன ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை நினைச்சு நீ இப்படி, அந்த ரிப்போர்ட் தப்பா கூட இருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம நிஷா, எல்லாரும் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னாங்கல்ல. ஆனா என்னால அம்மாவாக முடியாதுன்றது தானே உண்மை இலேஷ். அதனால என்ன? இல்ல குழந்தைய இல்லாதவங்க வாழ வேணான்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்களா? ஏன் தாத்தாவை எடுத்துக்கோ. பெரிய மாமா, தாத்தாவுக்கு அவர் எவ்வளவு செல்லம் தெரியுமா? அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்குன்னு தாத்தா வாழாம இல்லைல்ல. மத்தவங்க எல்லாரையும் விட்டுத்தல, என்ன எடுத்துக்கோ. நிஷா, நான் இந்த உலகத்துல பிறந்தப்போ என்னை பெத்தவங்க, என்னோட குடும்பம் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா எங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அதை மறந்து எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நிஷா, பெத்த அப்பா இருந்தும் கூட நான் அனாதை ஆயிட்டேன் தெரியுமா? இலேஷ், அந்த நேரத்துல, அப்படி ஒரு நேரத்துல என் கூட இருந்தது யார் தெரியுமா? இந்த குடும்பம் தான். நிஷா, அம்மா அப்பா வாரிசு இதெல்லாம் வேஸ்ட் தான் தெரியுமா?
நிஷா, உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க, அவ்வளவுதான். நிஷா, அழாத. இதுக்கு மேல அழக்கூடாது. இதுக்கு மேல நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் சரி, அதுக்கப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன், புரியுதா? நீ சொல்றது கரெக்ட் தான் இலேஷ். நம்ம சோகம் எல்லாரோட சோகமா மாறிடும். நம்மளால வீட்டுல உள்ள எல்லாருமே சோகமாயிடுவாங்க. நீ அந்த மாதிரி நான் நடந்துட்டு இருக்க கூடாது. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நான் இலேஷ், நான் போய் சுகானா கிட்ட பேசவா? நிஷா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நல்லா படுத்து தூங்கு, அதுக்கப்புறமா போய் பேசு, சரியா? இல்ல இலேஷ், நான் இப்பவே சுகானாவை பார்க்கணும். நான் ஒரு தடவையாவது அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அவகிட்ட பேசி ஆகணும். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. ப்ளீஸ் வா இலேஷ், நாம போய் சுகானாவை பார்க்கலாம். இஷான், அண்ணே, சுகானா எங்க? அவ எங்க போனானே தெரியல. காலையில இருந்து ஆளே காணோம். ஆமா, அவ எங்க போனா? தெரியல, கீழே தான் எங்கேயாவது இருப்பா. கீழே அவ இல்லையே. கீழே ஹால்லயும் இல்ல, தாத்தாவோட ரூம்லயும் இல்லையே. நிச்சயமா அவ பெரியம்மா ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இஷான், பெரிய மாமி ரூம்ல கூட சுகானா இல்ல. அப்படின்னா? ஓ மை காட், மறுபடியும் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாளா?